ஓடி வந்து சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி ஒருத்தன் சிங்க கெபிக்கு ஓடி வந்து அங்கே கேட்குறான். ஒரு ராஜா ஒரு வேலைக்காரனை அனுப்பி பார்த்துருக்கலாம், ஒரு போர்ப்படை தளபதியை அனுப்பியிருக்கலாம், ஒரு பிரதானியை அனுப்பியிருக்கலாம், ஒரு மந்திரியை அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒருத்தரை இவன் அனுப்பலை. இவன் நேராக அந்த சிங்க கெபிக்கு போகிறான். பாருங்க, கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையை பாருங்க. அந்த கிருபையுள்ள வார்த்தை ராஜாவை அவன் ஆதாயப்படுத்தினான். அந்த ராஜா தானியலுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையுமே பேச முடியாதபடிக்கு, தானியலின் தேவனை போல ஒரு தேவன் உண்டோ என்று சொல்லி பேசுகிற அளவுக்கு அவனுடைய மனமானது மாறி இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம், நிறைய எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள்லாம் பேசுகிறோம், நிறைய கலெக்டர்கிட்ட பேசுகிறோம், நிறைய அரசு அலுவலர்கிட்ட பேசுகிறோம். என்றைக்காவது உங்களை கொண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்களா?